கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அனைவருக்கும் வணக்கம். கழக அவைத் தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் டாக்டர் தமிழ்மகன் உஷேன் அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டத்திட்ட விதி 23 பிரிவு 1 மற்றும் 2 படி கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு KP முனுசாமி MLA அவர்களை தற்காலிக கழக அவைத் தலைவராக பொறுப்பேற்று இன்று நடைபெறும் கழக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி தருமாறு முன்மொழிகின்றேன். கழக பொதுச் செயலாளர், மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர், குடிமராமத்து நாயகர், காவேரி காப்பாளர், புரட்சி தலைவர், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி இருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்து மேடையில் அமர்ந்திருக்கிறார். தற்காலிக அவைத் தலைவராக KP முனுசாமி தற்போது அறிவிக்கப்பட்டு அவரது தலைமையில் இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அவைத் தலைவராக முன்பாக இருந்த தமிழ்மகன் உசேன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று வரவில்லை. அதனால் அதிமுகவின் சட்ட விதிகளின்படி KP முனுசாமி தலைமையில் இந்த கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தற்போது வைகை செல்வன் உரையாற்றி வருகிறார். மேடையில் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், கழக துணை பொதுச் செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் அந்த தீர்மானங்களை வழிமொழிகிறார். சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா முன்னாள் அமைச்சர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், கழக தலைமை நிலைய செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு SP வேலுமணி அவர்கள். தலைமை கழகத்தில் கடந்த 2/5/2025 அன்று நடைபெற்ற கழக செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட 16 தீர்மானங்களையும் இன்றைய தினம் கொண்டுவரப்பட உள்ள 16 தீர்மானங்களையும் கழக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஏகமனதாக நிறைவேற்றி தருமாறு முன்மொழிகிறேன். கழக துணை பொதுச் செயலாளரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அறிவினன் நத்தம் விஸ்வநாதன் MLA அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன்.